Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் டேட்டா செக்ஷன் ஆல்கோரிதம் சீரிஸ் தமிழ் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழ் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழ் இருக்குது. ஸோ இன்னைக்கான கொஷன் ஃபைண்ட் eventual safe states. ஸோ இட்ஸ் a medieval question. ஸோ கொஷின் பாருங்கள், கொஷனில் இருக்க டயக்ராம் பார்த்தாலே தெரியுது, இட்ஸ் a graph question. ஸோ கொஷின் என்னென்னு பார்க்கலாம். There is a directed graph of n nodes with each node labeled from 0 to n-1. The graph is represented by 0 indexed 2D integer array graphs, where graph of I is an integer array of nodes adjacent to node I, meaning there is an edge from the node I to edge node of graph of I. A node is a terminal node if there is no outgoing edges. A node is safe node if every possible path starting from that node leads to terminal node or another safe node. Return the array containing all safe nodes of the graph. The answer should be sorted in ascending order. ஸோ இதான் கொஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ பேசிக்கலி ஒரு 2D அரே கொடுத்துருக்காங்க. 2D அரே தான் வந்து கிராஃப் ரெப்ரஸன்டேஷன், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த 2D அரேயில் இந்த 0th இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 and 2 இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் தட் 0th நோட்லேருந்து 1க்கு ஒரு எட்ஜ் இருக்குது, அதே மாதிரி 0th நோட்லேருந்து 2க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், 0th நோட்லேருந்து 1க்கு ஒரு எட்ஜ் இருக்குது, ரைட்? 0th நோட்லேருந்து 1க்கு ஒரு எட்ஜ் இருக்குது, அண்ட் 0th நோட்லேருந்து 2க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ அதான் மீனிங். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் நோடு பாருங்கள், ஃபஸ்ட் நோடில் வந்து 2,3 இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் தட் ஃபஸ்ட் நோட்லேருந்து 2க்கு ஒரு எட்ஜ் இருக்குது, இங்கே பாருங்கள் 2க்கு ஒரு எட்ஜ் இருக்குது, அதே மாதிரி ஃபஸ்ட் நோட்லேருந்து 3க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இங்கே இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், a node is safe node if every possible path from the node leads to the terminal node. Terminal node na enna na, terminal node has no outgoing edges. So for example இங்கே பார்த்தீங்கன்னா 5ல இருந்து இந்த 5 நோட் பாருங்கள், நோட் 5ல இருந்து எந்த நோடுக்குமே வந்து ஒரு கனெக்டிவிட்டி இல்லை. அதாவது 5ல இருந்து ஒரு எட்ஜ் போகலை, ரைட்? அவுட்வர்ட் எட்ஜ் எங்கேயுமே இல்லை, 5லேருந்து அவுட்வர்ட் எட்ஜ் இல்லை, அதனால திஸ் இஸ் அ டெர்மினல் நோடு. அதே மாதிரி 6 பாருங்கள், 6ல இருந்துமே வந்து ஒரு அவுட்வர்ட் எட்ஜ் இல்லை, ஸோ திஸ் இஸ் அ டெர்மினல் நோடு. ஸோ these 5 and 6 are safe nodes basically. And so 5 and 6, so in the 0 1 2 3 4 nodes எல்லாம் வந்து ஏதோ 0 1 2 3 nodes வந்து சப்போஸ் 5 6க்கு வந்துச்சுன்னா those are also safe nodes. ஸோ நம்ம வந்து நம்பர் ஆஃப் சேஃப் நோட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது 2 4 5 6ங்கிறது சேஃப் நோட். ஸோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, அண்ட் ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சார்ட்டட் ஆர்டரில் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த கொஷன். ஸோ கொஷின் புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். ஸோ இந்த சேம் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து நான் வந்து கிராஃபில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ரெப்ரஸன்டேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு 0th நோட்லேருந்து பாருங்கள், ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் 0th நோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 0th நோட்லேருந்து 0 to 2 போகலாம். ஸோ 2லேருந்து யூ கேன் கோ டு 5, ரைட்? 5 இஸ் டெர்மினல் நோட். ஸோ இந்த ஒரு ரூட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரூட்டில் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி சேஃப் நோட், 0 இஸ் சேஃப் நோட். பட் ஆனால் இன்னொரு டைரக்ஷன் இருக்குது 0க்கு. 0 to 1 வரலாம் ஃபஸ்ட்டு, ரைட்? 0 to 1 போகலாம், அண்ட் 1 to 2 வரலாம், அண்ட் 2 to 0 வரலாம். ஸோ 0 1 2 0. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா திஸ் ஃபார்ம்ஸ் சைக்கிள் ஆக்சுவலி. ஏன்னா 0 to 1 போகிறோம், 1 to 2 வரும், அண்ட் தென் 2 to 0 மறுபடியும் போகிறோம். திஸ் ஃபார்ம்ஸ் சைக்கிள். ஸோ சைக்கிள் இருக்கனால திஸ் இஸ் நாட் அ சேஃப் ஸ்டேட், ரைட்? அதே மாதிரி ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து யூ கேன் கோ டு 2, அண்ட் யூ கேன் கோ டு 2 to 0 வரலாம், அண்ட் தென் 0 to 1 வரலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இட் ஃபார்ம்ஸ் அ சைக்கிள். 1 2 அண்ட் தென் 0 வருது. அதே மாதிரி இன்னொரு டைரக்ஷன் இருக்குது, 1லேருந்து 3க்கு போகலாம், அண்ட் தென் 3லேருந்து மறுபடியும் 0க்கு வரலாம், ரைட்? அண்ட் தென் 0லேருந்து மறுபடியும் 1 வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சைக்கிள். ஸோ சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுனாலே திஸ் இஸ் நாட் அ சேஃப் ஸ்டேட். அதே மாதிரி செகண்ட் நோட் பாருங்கள். செகண்ட் நோட்லேருந்து யூ கேன் கோ டு 5, டைரக்ட்லி 5, அவ்வளோதான். 5க்கு மட்டும் தான் வர முடியும். தேர் ஆர் நோ அதர் ரூட்ஸ். ஸோ 5ங்கிறது வந்து 5 இஸ் ஆக்சுவலி டெர்மினல் நோட், ரைட்? 5 இஸ் ஆக்சுவலி சேஃப் நோட். ஸோ அதனால் வந்து this does not form a cycle. So 2 இந்த node 2 வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகலை. ஸோ திஸ் இஸ் அ சேஃப் நோடுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தேர்ட் நோட் பார்க்கலாம். தேர்ட் நோட் பாருங்கள். தேர்ட் நோடு வந்து பார்த்தீங்கன்னா லைக் 3லேருந்து யூ கேன் கோ டு 0, அண்ட் தென் 0லேருந்து யூ கேன் கோ டு 1, அண்ட் தென் 1லேருந்து யூ கேன் கம் பேக் டு அகைன் 3. ஸோ 3 ஃபார்ம்ஸ் அ சைக்கிள். ஸோ 3 இஸ் நாட் அ சேஃப் நோட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ சேம் அதே மாதிரி 4 பார்த்தீங்கன்னா லைக் 4லேருந்து யூ கேன் கோ டு 5, ரைட்? அண்ட் தென் 5 வந்து ஃப்ரம் 5 யூ கான் கோ டு எனிவேர், ரைட்? ஏன்னா 5 doesn't have any outward edges, out degree edges, out edges இல்லை இதில், ரைட்? அதெல்லாம் வந்து திஸ் இஸ் ஆல்சோ சேஃப் நோட். 4 இஸ் ஆல்சோ சேஃப் நோட். அதே மாதிரி 5 பாருங்கள். 5லேருந்து யூ கான் கோ டு எனிவேர், ரைட்? 5லேருந்து உங்களுக்கு எங்கேயுமே போக முடியாது. ஸோ திஸ் ஆல்சோ சேஃப் நோட் பிகாஸ் 5 doesn't form a cycle.
ஸோ 6மே அதே மாதிரி 6 வந்து ஒரு செப்பரேட் நோடாக இருக்குது. ஸோ 6மே வந்து இட் டசன்ட் ஃபார்ம் சைக்கிள். ஸோ 6 இஸ் ஆல்சோ சேஃப் நோட். ஸோ பேசிக்கலி இந்த அப்சர்வேஷன் மூலயமா உங்களுக்கு என்ன புரியுது? ஸோ ஃப்ரம் ஈச் நோட் இஃப் அ நோட் ஃபார்ம்ஸ் சைக்கிள் தென் இட்ஸ் நாட் அ சேஃப் நோட். ஸோ அந்த நோடு வந்து அந்த பர்டிகுலர் நோடு வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகலைன்னா இட்ஸ் அ சேஃப் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லலாம், ரைட்? சேஃப் இவென்ச்சுவல் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் நோட்லேருந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இந்த ஒரு டயக்ராம் பாருங்கள். ஸோ லெட்ஸ் அனலைஸ். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? வி கேன் ஹாவ் டூ அரேஸ் பேசிக்கலி, விசிட்டட் அண்ட் தென் பாத் விசிட்டட்னு ஒரு 2 பூலியன் அரே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம், ரைட்? விசிட்டட் அண்ட் தென் பாத் விசிட்டட். ஸோ இந்த விசிட்டட் பாத் விசிட்டட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லெட்ஸ் ட்ராவல்ஸ் திஸ் பர்டிகுலர் கிராஃப். இந்த ஒரு சின்ன ஒரு கிராஃபை நான் ட்ராவல்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் இருக்குது, ரைட்? ஏன்னா 0 to 1 வரலாம், 1 to 2 அண்ட் தென் 2 to 0. திஸ் ஃபார்ம்ஸ் அ சைக்கிள். ஸோ அதனால் நம்ம எப்படி நம்ம வந்து சைக்கிள் டிடெக்ட் பண்ண போகிறோம் நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லெட் மீ மார்க் த இண்டெக்ஸஸ், ரைட்? இண்டெக்ஸஸ் மார்க் பண்ணிக்கிறேன் 0, 1 அண்ட் தென் 2. ஆல் ரைட், 0, 1 அண்ட் தென் 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து விசிட்டடில் வந்து லெட்ஸ் 0 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், 0 நோட்லேருந்து. ஸோ அதனால் விசிட்டட் ஆஃப் 0 வந்து மார்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி பாத் விசிட்டட் ஆஃப் 0 மார்க் பண்ண போகிறோம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் நோடுக்கு வரும். ஃபஸ்ட் நோடு வரும்போது விசிட்டட் ஆஃப் 1 மார்க் பண்ண போகிறோம். அதுமாதிரி பாத் விசிட்டட் ஆஃப் 1மே வந்து மார்க் பண்ண போகிறோம், ரைட்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வர போகிறோம். ஸோ விசிட் ஆஃப் 2 மார்க் பண்ண போகிறோம். அதேமாதிரி பாத் விசிட் ஆஃப் 2 மார்க் பண்ண போகிறோம். அண்ட் தென் 2லேருந்து எங்கே போகிறோம்? 2லேருந்து 0 போகிறோம், ரைட்? 2லேருந்து மறுபடியும் 0க்கு போகலாம். ஸோ அப்படி போகும்போது வி வில் செக் த பாத் விசிட்டட். பாத் விசிட்டட் மார்க்காக இருந்துச்சுன்னா வி கேன் சே தட் இட்ஸ் அ சைக்கிள்னு நம்ம சொல்லலாம். பாருங்கள், பாத் விசிட்டட் வந்து ஆல்ரெடி 0ல வந்து மார்க்காக இருக்குது. ஸோ we are traveling in the same path basically. ஸோ பாத் விசிட்டட் அரே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சேம் பாத் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோங்கிறத கண்டுபிடிக்க we are using path visited array, ரைட்? ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். So let me mark the indices first. Find 0, 1, 2 and then 3. Fine. So அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். So alright. So first one let's traverse from 0. So 0 வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா லைக் விசிட்டட் பாத் விசிட்டட் ரெண்டுமே மார்க் பண்ண போகிறோம் 0th இண்டெக்ஸுக்கு. அது மாதிரி 0 to 1 வரும், ரைட்? ஸோ 1 வந்தப்புறம் லெட்ஸ் மார்க்கெட் ஆஸ் விசிட்டட், பாத் விசிட்டட் ரெண்டுமே விசிட் பண்ண போகிறோம். அண்ட் தென் 1 வந்து we can either go to 2 or we can either go to 3. இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம 2க்கு போகலாம். ஸோ 2க்கு போகிறதுனால லெட்ஸ் விசிட் பாத் விசிட்டட் as well as விசிட்டடை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2க்கு வந்தாச்சு. 2க்கு அட்ஜஸ்ட் நோட் எதுவுமே இல்லை, ரைட்? அதனால் வந்து we will return back பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா we should actually mark the path visited as unvisited. ஓகே, ஸோ ரிட்டர்ன் பண்ணப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ இந்த 2 வந்து மார்க்காக இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த 2 வந்து we will actually unmark this 2 வந்து நம்ம அன்மார்க் பண்ணிவிட்டு and then we will again go to 1. ஸோ 1க்கு வந்துட்டு 1க்கான இன்னொரு அட்ஜஸ்ட் நோடு என்னது? 1க்கான இன்னொரு அட்ஜஸ்ட் நோடு வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ we will mark 3 as visited. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இந்த 2க்கு வந்த அப்புறம் 2லேருந்து மறுபடியும் நம்ம வந்து லைக் ரெக்கர்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகும்போது we will only unmark the path visited but not the visited பாருங்கள். விசிட்டடில் வந்து லைக் 2 வந்து நம்ம வந்து அன்விசிட் பண்ணலை, பட் ஆனால் பாத் விசிட்டில் மட்டும்தான் வந்து 2 வந்து அன்விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி we will solve this question. ஸோ நீங்கள் ஒரு கிராஃப் வரைஞ்சி பாருங்கள். கிராஃப் வரைஞ்சி you can draw different types of graphs வரைஞ்சிட்டு பாத் விசிட்டட். ஸோ இந்த 2 அறையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். you will definitely find how to find whether a directed graph has a cycle or not. So in the graph வந்து பார்த்தீங்கன்னா this is a directed graph, right? So let's get into the code. So first நம்ம என்ன பண்ண போறோம், let us find whether a graph has a cycle or not. So cycle இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த பர்டிகுலர் நோட்லேருந்து சைக்கிள் இருந்துச்சுன்னா let us mark it as true, otherwise false. Fine. So நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா first let me declare some arrays. All right. So first one, let me first extract the size of the graph. Int v is equal to graph.size. Fine. So next என்ன பண்ண போறோம், next வந்து let me declare the arrays. Vector of bool cycle present. So cycle present இருக்கா இல்லையா அந்த பர்டிகுலர் நோட்ல வந்து சைக்கிள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க I am using this array. Initially வந்து எல்லாமே false,
எந்த நோட்லையுமே வந்து சைக்கிள் இல்லை, ரைட். அண்ட் வெக்டர் ஆஃப் விசிட்டட். ஸோ விசிட்டட் அரே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஃபைன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எல்லாமே ஃபால்ஸ், ஆல்ரைட். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து லெட் மீ டிக்ளேர் பாத் விசிட்டட். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து எல்லாமே ஃபால்ஸ், ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போனோம்னா நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் டூ அ டிஎஃப்எஸ் ட்ராவர்சல். ஸோ டிஎஃப்எஸ் ட்ராவர்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் நான் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ பூல். ஸோ இது வந்து இதில் நான் என்ன பண்ண போகிறேன், வி ஆர் செக்கிங் த சைக்கிள். ஸோ செக் சைக்கிள்னு நான் நேம் வச்சுக்கிறேன், ரைட். செக் சைக்கிள்னு ஒரு கிராஃப் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேராமீட்டர்ஸ் என்னவாக இருக்கும், வி ஹேவ் டு பாஸ் த நோட் அண்ட் வி ஆக்சுவலி ஹேவ் டு பாஸ் த நோட். அண்ட் தென் இந்த விசிட்டட் அரே நம்ம பாஸ் பண்ணி ஆகணும், வெக்டர் ஆஃப் பூல் விசிட்டட். ஸோ இந்த அரேஸ் பாஸ் பண்ணும்போது எப்பயுமே வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணுங்க, ரைட். அண்ட் வெக்டர் ஆஃப் பூல் பாத் விசிட்டட் அரே நம்ம வந்து பாஸ் பண்ணணும், ஃபைன். பாத் விசிட்டட். அண்ட் தென் இந்த சைக்கிள் ப்ரெசண்ட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிற இந்த ஒரு அரே நம்ம பாஸ் பண்ணணும், ரைட். ஸோ சைக்கிள் ப்ரெசண்ட்டாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க வி ஹேவ் டு பாஸ் திஸ் அரே ஆல்சோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கிராஃப் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், ஃபைன். ஸோ இந்த கிராஃப் பாஸ் பண்ணிக்கலாம், ஆல்ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் டன், ஐ கெஸ். இந்த பாராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வி ஹேவ் டு ரைட் த லாஜிக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஎஃப்எஸ்ல எப்பயுமே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த பர்டிகுலர் நோட விசிட் பண்ணுவோம். ஸோ விசிட்டட் ஆஃப் நோட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ அதே மாதிரி நான் இங்கே ஒரு எக்ஸ்பிளேஷனில் வந்து என்ன சொன்னேன், லைக் ஈச் டைம் வந்து விசிட் பண்ணும்போது விசிட்டட் பாத் விசிட்டட் ரெண்டுமே வந்து வி விசிட்டட், ரைட். ஸோ அதனால் வந்து பாத் விசிட்டட் ஆஃப் நோடுமே வந்து விசிட் பண்ணணும், பாத் விசிட்டட் ஆஃப் நோடுமே வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணணும், ரைட், ட்ரூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், வி செக் இட் ஃபார் த அட்ஜசன்ட் நெய்பர்ஸ். அட்ஜசன்ட் நோட்ஸ் நம்ம பார்த்தோம், அதனால ஃபார் ஆட்டோ நெய்பர்ஸ் ஆஃப் கிராஃப் ஆஃப் நோட் அட்ஜசன்ட் நோட்ஸ் நம்ம வந்து செக் பண்ணுறோம், ஃபைன். சப்போஸ் இந்த அட்ஜசன்ட் நோட்ஸ் வந்து இஃப் த அட்ஜசன்ட் நோட் இஸ் நாட் விசிட்டடாக இருந்தால் மட்டும்தான் வி ஆர் விசிட்டிங் த நோட். ஸோ இஃப் இட் இஸ் நாட் விசிட்டட், இஃப் த நெய்பர் இஸ் நாட் விசிட்டட், நம்ம என்ன பண்ணலாம்னா வி கேன் செக், வி கேன் கால் த டிஎஃப்எஸ் அகைன். ஸோ இந்த டிஎஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் த பூலியன் டைப். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ பேசிக்கலி வி ஆர் செக்கிங் த சைக்கிள். சப்போஸ் அந்த செக் பண்ணும் போது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா வி கேன் சே தட் இட் ஃபார்ம்ஸ் த சைக்கிள். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் மறுபடியும் நான் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், இஃப் திஸ் சைக்கிள், இஃப் செக் சைக்கிள் ஆஃப் திஸ் நெய்பர் பாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த பாராமீட்டர்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம், பாத் விசிட்டட், ஃபைன். அண்ட் தென் சைக்கிள் ப்ரெசன்ட் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம், சைக்கிள் ப்ரெசன்ட் அரே. அண்ட் தென் கிராஃப்ஸே அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம், கிராஃப். ஸோ சப்போஸ் வந்து இது வந்து 2 வந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் வி ஹவ் ஃபவுண்ட் அ சைக்கிள். ஸோ இந்த இஃப் வி ஃபவுண்ட் அ சைக்கிள், ஸோ இங்கே ட்ரூ வந்துச்சுன்னா வாட் வி கேன் சே இஸ் இந்த சைக்கிள் ப்ரெசன்ட் இந்த பர்டிகுலர் நோட்ல இருந்து சைக்கிள் இருக்குன்னு மீனிங். அதனால சைக்கிள் ப்ரெசன்ட் ஆஃப் நோட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ஃபைன். இட் மீன்ஸ் தட் இந்த பர்டிகுலர் நோட்லேருந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும்போது ஒரு சைக்கிள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சைக்கிள் இருந்துச்சுன்னா வி கேன் மார்க் திஸ் சைக்கிள் ப்ரெசன்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் நோட் அஸ் ட்ரூ. அண்ட் தென் ட்ரூ மார்க் பண்ணிட்டு வி கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் இட் ஆஸ் ட்ரூ, ஃபைன். அண்ட் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, ஃபைன். ஸோ இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, எல்ஸ் இஃப் சப்போஸ் ஆல்ரெடி வந்து நம்ம நெய்பரை வந்து நம்ம விசிட் பண்ணியிருக்கோம்னா, லைக் சேம் பாத்தில் நம்ம நெய்பரை விசிட் பண்ணியிருக்கோம்னா, எல்ஸ் இஃப் பாத் விசிட்டட் ஆஃப் நெய்பர், சேம் பாத்தில் வந்து நம்ம நெய்பர் விசிட் பண்ணியிருக்கோம்னா இட் மீன்ஸ் இட்ஸ் அ சைக்கிள், ரைட். ஸோ எப்படி இருந்தாலும் வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ஜஸ்ட் மார்க் த சைக்கிள் ப்ரெசன்ட் ஆஃப் தட் கரண்ட் நோட் ஆஸ் விசிட்டட், கரண்ட் நோட் ஆஸ் ட்ரூ அண்ட் ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ இதான் பண்ண போகிறோம், ரைட். அண்ட் சப்போஸ் வந்து இந்த டிஎஃப்எஸ் காலில் இந்த இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷன் வந்து பாஸ் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இட் மீன்ஸ் தட் தெர் இஸ் நோ சைக்கிள் இன் தட் பர்டிகுலர் பாத். ஸோ நம்ம மறுபடியும் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வி ஹேவ் டு மார்க் த பாத் விசிட்டட் ஆஸ் அன்விசிட்டட், ரைட். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா பாத் விசிட்டட் ஆஃப் தட் பர்டிகுலர் நோட் as false and finally I will return false. Suppose cycle இல்லைன்னா return false ஆகிடும், fine. So this is our check cycle function. So next நம்ம என்ன பண்ணலாம்னா next வந்து let's declare a vector of int. இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். சேஃப் ஸ்டேட்டுன்னு நான் வந்து நேம் வச்சுக்கிறேன், ரைட். சேஃப் ஸ்டேட்ஸ், ஃபைன், சேஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், லெட் மீ ஜஸ்ட் ட்ராவர்ஸ் எல்லா நோட்ஸ்க்குமே வந்து அந்த டிஎஃப்எஸ் கால் பண்ண போகிறேன். அதாவது செக் சைக்கிள் பாஸ் பண்ண போகிறேன் ஃபார் int i is equal to 0, i is less than b, i plus plus.
So if that particular node is not visited, if not visited of I, so visit ஆகலைன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து செக் பண்ண போகிறேன். If not visited, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா I will pass this function. So check cycle. So check cycle I pass பண்ணுறேன். I is nothing but the node. And then visited pass பண்ணிக்கிறேன். Path visited. And then visited path visited. வேறு என்ன பாஸ் பண்ணணும்? Visited path visited. Cycle present pass பண்ணணும். Cycle presentங்கிற அரே பாஸ் பண்ணிக்கிறேன். And then graph pass பண்ணிக்கிறேன், right? So இந்த function நம்ம கால் பண்ணுறோம் எல்லா டைம், each time when the particular node is not visited இந்த function கால் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ட்ராவல்ஸ் பண்ணலாம். for int I is equal to 0, I is less than v, I is less than v, I plus plus. ஸோ இதில் நம்ம என்ன செக் பண்ண போனால் if that particular nodeக்கான cycle வந்து present ஆகலைன்னா it means that is a safe node, right? If cycle is not present, if the cycle is not present for that particular node, நம்ம என்ன பண்ணோம்னா we can just push back into the safe states. So safe states dot push back I, fine. So finally நம்ம என்ன பண்ணோம்னா finally we can just return the safe states, return, fine. So run பண்ணி பார்க்கலாம். So பாருங்க நம்ம சொல்யூஷன் accepted வருது. Let me submit. ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் லாஜிக் தான். நம்மளுக்கு வந்து இந்த டைரக்டட் கிராஃபில் சைக்கிள் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே we can solve this question, right? So it's a very simple question. And then நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இஃப் யூஆர் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஸோ இவென்ச்சுவல் சேஃப் ஸ்டேட்ஸ்னு இருக்கு, ரைட்? சேஃப் ஸ்டேட்ஸுங்கிற வேர்டை வந்து நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் படிச்சிருப்பீங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் டெட்லாக் டிடெக்ஷனில் வந்து சேஃப் ஸ்டேட்டா இல்லையான்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்க பேங்கர்ஸ் அல்கோரிதம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ சேம் வந்து அந்த பேங்கர்ஸ் அல்கோரிதம் சிமிலர் மெத்தட் தான் இது. பட் தென் வி ஆர் யூசிங் அந்த சேம் கான்செப்டை வந்து எங்கள் கிராஃபில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிலேட்டட் டைப் கொஷின் தான் இது. ஸோ இட்ஸ் அ வெரி practical oriented question. So operating systems வந்து பார்த்தீங்கன்னா like we can use this logic, same logic, right? And if you like this video மறக்காம லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னா கமெண்ட் செக்ஷனில் யூ கேன் டைப் யுவர் கமெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோஸ் வரணுமா இல்லை வேணாமான்னு, ரைட்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, see you, bye.